அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு பூண்டும் அதே கப்பில் 3/4 கப் வர்ற மாதிரி அளவுக்கு இஞ்சியும் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே ஒரே அளவு போட்டோம்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஃப்ளேவருமே நல்லா இருக்காது. எப்போவுமே பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பூண்டும் 3/4 கப் அளவு வர மாதிரி இஞ்சியும் எடுத்துக்கிறேன். இப்போ அது ரெண்டையும் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டையும் நல்லா அலசி எடுத்தாச்சு. அதே மாதிரி இஞ்சியையும் இப்போ அலசி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டையுமே நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, கலர் மாறிடும். அதனால் தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சமாக ஆயில் மட்டும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் உங்களுக்கு அரையலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் போட்டோம்னா இன்னுமே நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் 6 மாதம் வரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மியான நாட்களில் பயன்படுத்தி முடிச்சிடுவீங்க அப்படின்னா கீழே ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதும். இப்போ நம்ம ரொம்ப அழகாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.